சிம்பு, தனுஷ் ஆகிய இருவரும் களத்தில் இறங்குகிறார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. ஆகா, இப்பதான் சமீபத்துல தான் பேசிட்டு போனார் அண்ணே. சிம்புவும் அரசியல் அரிதாரம் பூச தயாராகிவிட்டார். தன் உறவினரிடம் தமிழகம் எங்கும் தனது ரசிகர் மன்றங்களை பலப்படுத்தும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் சிம்பு ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்களை போட்டியிட வைக்கவும் முடிவெடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது போலவே மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதில் தனது பலத்தை பரிசோதிப்பது என்ற முடிவில் சிம்பு இருக்கிறார் என்று இந்த ஜூனியருடன் செய்தி தெரிவிக்கிறது. அதே போல தனுஷ் அரசியல் கட்சியை பதிவு செய்யும் பணியிலேயே இறங்கிவிட்டார் என்றும் இந்த செய்தி தெரிவிக்கிறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் ஆப்போசிஷனுக்கான ஸ்பேஸு காலியாக இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இவங்க தனுஷோ சிம்புவோ விஜயை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல. ஃபஸ்ட்டு விஜய் அன்பாப்புலர் ஆகலை, 50% கடந்து அவரது வாக்குகள் என்று நிற்கிறது. ஆப்போசிஷனுக்கான ஸ்பேஸு காலியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். திமுக, அதிமுக, பாஜக, அமமுக, பாமக, நாதாக, விசிக என்று பல கட்சிகள் இருந்தாலும் ஏறக்குறைய எல்லா கட்சிகளின் மீதும் மக்கள் பெருமளவு நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்று தான் நான் அவதானிக்கிறேன். அந்த எதிர்க்கட்சிக்கான இடத்தையும் புதிதாக வருபவருக்கு தான் கொடுப்பேன் என்ற மனநிலையில் மக்கள் இருக்கிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. சொல்லுங்க மாலதி. ஆமாங்க சார், இப்போ திரு அஜித் வராருன்னு வைங்களேன், அவரை நம்ம விஜய்க்கு எதிராக பார்க்கலாம், விஜயோட காம்படிட்டராக பார்க்கலாம். ஆனால் சிம்பு அவர்கள் அப்படி கிடையாது. திரு சிம்பு நம்மளுடைய ஆஃபீஸ்க்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அவர் நான் அரசியலுக்கு கண்டிப்பாக வருவேன்னு சொல்லலை. எங்கள் அண்ணன் நல்லா வரமாட்டேன்னு சொல்லலையே, எங்கள் அண்ணன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, லெட் ஹிம் கண்டினியூ, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் தனுஷ் வர்சஸ் சிம்பு அப்படின்ற கம்பேரிசன் தான் சோஷியல் மீடியாக்களில் போய்கிட்டு இருக்கு.